வணக்கம் உறவுகளே. இந்த காணொளி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட லியோன் குட்டி என்ன பர்த்டே பற்றி தான். பர்த்டே பெஸ்ட் பர்த்டே இப்போ லியோனுக்கு கிட்டத்தட்ட 2வது பர்த்டே பெறப்போகுது. பெஸ்ட் பர்த்டே எப்படி இருந்தது, எப்படியெல்லாம் கொண்டாடினோம், என்ன மாதிரி உடுப்பு எடுத்தோம், எப்படி கேக் செட் பண்ணோம், எங்கேயெல்லாம் போய் ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம்னு தான் இந்த காணொலி சொல்ல போகிறோம். பெஸ்ட் பர்த்டேல நடந்த சுவாரஸ்யமான நிறைய சம்பவங்கள் இதில் பகிர போகிறோம். பெஸ்ட் பர்த்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2024 மே மாதம் 27ஆம் தேதி வந்துச்சு. நாங்கள் அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்த்டே கொண்டாடையில். அப்போ நாங்கள் அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை தான் கொட்டியிருந்தோம். கொழுக்கட்டை கொட்டிட்டு ஃபோட்டோ ஷூட் வந்து வெளியில் வச்சுருந்தோம். இப்போ வெளியில் ஃபோட்டோ ஷூட் வைக்கும்போது அங்கே தான் வந்து கேக் வெட்டியிருந்தோம். இப்போ நாங்கள் அதிக பணம் சிலவாக பெருசாக பேர்த்தை கொண்டாடப்போ உங்களுக்கு பெருசாக பேர்த்தை கொண்டாட ஐடியா இருக்குல்ல. லியாண்ட பேர்த்தை வந்து செய்திருந்தோம் பெருசாக. அப்போ நாங்கள் லியோண்ட பேர்த்தையும் செய்யாவிட்டால் பிரச்சனை தான். அப்போ ஃபஸ்ட் பர்த்டேக்கு வந்து நாங்கள் அப்போ லியோனுக்கு வந்து கொழுக்கட்டை கொட்டி வீட்டை இருக்கிறவங்கள வச்சு ஃபோட்டோ எடுப்போம்னு சொல்லி பிளான் பண்ணினோம். அதுக்கு பிறகு வெளியில் யாருக்குமே சொல்லலை. அதுக்கு பிறகு வந்து ஃபோட்டோ ஷூட்டை வைப்போம்னு சொல்லி ஃபோட்டோ ஷூட்டை வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கடற்கரையெல்லாம் எடுத்தோம். கேஸ் கடற்கரையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து புக் பண்ணி எடுக்கிறேன்னு சொன்னால் அவங்க இடத்துல லொக்கேஷனில் புக் பண்ணி எடுக்கிறேன்னு சொன்னால் அந்த ஹோட்டல்களுக்குள்ள எடுக்கிறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 10,000 12,000 பே பண்ண சொல்லியிருந்தாங்க. நாங்கள் முதல் ஃப்ரீ என்னன்னாச்சு போயிருந்தோம். அப்போ அவங்க அப்படி சொன்னோடனே ஏன் அவ்வளோ காசு நாங்கள் பீச்சில் போய் எடுப்போம், எங்களோட பேஸ் தான் வந்து பிளான். நாங்கள் பின்ன நாங்கள் 4 பேரும் பீச்சில் தான் போய் கடைசியாக கேக் வெட்டினோம். எப்படியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணினோம், என்ன மாதிரி எல்லாம் செய்யணும்னு தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதை விட முக்கியமாக சொல்லணும், இந்த பர்த்டேக்கு வந்து நாங்கள் ரெஸ்ட் எடுத்த கதையை வந்து சொல்லணும். லியோனுக்கு சரி டியாக்கு சரி 2 பேருக்கும் தான் எடுத்திருந்தோம். மற்ற ரெஸ் எல்லாம் வந்து வேறு இடத்த எடுத்திருந்தோம். ஆனால் நாங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்தில், அதாவது ஒரு இடத்த நாங்கள் ரிப் போயிட்டு பவுனியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு ரிப் போயிட்டு வந்து 15 நிமிஷம் நின்றோம். அந்த பஸ்ஸால் இறங்கி ரெயிலுக்கு மாறுறதுக்கு அந்த 15 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 15-20 நிமிஷம் போயிடும். அதுக்குள்ள காட் கொஞ்சம் நேரம் விட்டுப்படாமல் பிரச்சனைப்பட்டேங்கிறது ஒரு 20 நிமிஷத்துக்களை வந்து எடுத்த ரெஸ்ட் தான். எப்படி இருக்குது இந்த உடுப்புகள், இந்த பர்த்டேக்கு எவ்வளோ செலவாகும், இப்படி செய்தால் அப்படி ரெஸ்ட்டுகள் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் கதைக்க போகிறேன். இந்த வீடியோ வந்து சின்ன பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறவங்க, இனி பர்த்டே கொண்டாடுற ஐடியாவில் இருக்கிறவங்க சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்கும். நாங்கள் எப்படி கொண்டாடினோம், எப்படி செய்தால் கொஞ்சம் உங்களுக்கு சிலவில்லாமல் செய்யலாம், அழகாக செய்யலாம், அந்த விடயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேச போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ நிறைய காசு செலவழித்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் காசு தான் செலவழித்தோம். அதை விட ஆல்பத்துக்கு எவ்வளோ முடிஞ்சதுன்னு சொல்ல போகிறோம். ஆல்பம் எப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்ல போகிறோம். ஆல்பம் ஃபோட்டோக்கள் எல்லாம் காட்ட போகிறோம். நிறைய விடயம் பேச போகிறோம். இந்த வீடியோலாம் நாங்கள் எடுத்து நிறைய நாள் அப்போ நாங்கள் போடுவோம் நிறைய நாள் பார்த்து அப்படியே வீடியோ கீழே போயிட்டு இருந்தது. சரி இன்றைக்கு போடுவோம்னு தான் நாங்கள் பிளான் பண்ணி இப்போ இந்த வீடியோ போட போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு சொல்லுங்கள். கட்டாயம் வந்து உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இதுதான் வந்து லியோனுக்கு நாங்கள் செய்த ஆல்பம். இந்த ஆல்பம் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 43,000 காசு கொடுத்துருந்தோம். 43,000 ஃபோட்டோவுக்கு பே பண்ணியிருந்தோம். வீடியோ எடுக்கல, ஃபோட்டோ மட்டும்தான். யாரோ வந்து ஆல்பத்தை வந்து கவிட்டு வச்சுட்டாங்க. நான் நிமித்திட்டு உங்களுக்கு காட்டேன். மற்ற பக்கம் மாறி எடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன் போல். எல்லாமே ஃபுல்லாகவே கவர்லாம் பண்ணி சூட் கேஸ் மாதிரிலாம் அவங்க தந்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. லியோங்குட்டி ரொம்பவுமே அழகாக இருந்தான். அவனோட பேர் வந்து எந்த பேர் நிறைய பேர் இப்போ வந்து எழுத பிள்ளை பிள்ளையாக தான் எழுதுவாங்க. அதே மாதிரி தான் லியோண்ட பேரும் கொஞ்சம் வித்தியாசமான பேர் தான். ஆனால் எல்லாருக்குமே இந்த பேர் பிடிச்சிருந்தது. இப்போ ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. இதுதான் வந்து லியோன் குட்டின்ற ஆல்பத்தின் முன் பேஜ். ரொம்பவுமே அழகாக ஒரு கேஷுவல் ட்ரெஸ்ஸோட எடுத்த ஃபோட்டோ. இந்த ரெஸ் எங்கே எடுத்தோம் எல்லாமே வந்து சொல்கிறேன் ஃபுல்லாகவே. லியோங்குட்டி பையன் பிறந்த டேட் ஆஃப் பர்த் போட்டிருந்தாங்க 27ஆம் தேதி மே மாதம் 2023 அன்றைக்கு தான் வந்து லியோங்குட்டி பிறந்தான். இது வந்து பெஸ்ட் பர்த்டே ஆல்பம். இது நாங்கள் வந்து கொழுக்கட்டை வீட்டை கொட்டியிருந்தோம். கொழுக்கட்டை கொட்டும் போது அவனுக்கு பார்த்தீங்கன்னா வேட்டியும் ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஷர்ட்டும் எடுத்திருந்தோம். ரொம்பவும் அழகாக குட்டி தளபதி மாதிரியே இருந்தான் அழகாக. நாங்கள் வந்து கிறிஸ்டியன்ஸ் ஏன் வேட்டி கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. நாங்கள் கிறிஸ்டியன் இருந்தாலும் வேட்டி வந்து தமிழேட்டர்ஸ் நான் அடிக்கடி சொல்லுவேன். அண்ணன் வந்து கொழுக்கட்டையும் கொட்டியிருந்தான். அப்படியே ஃபேமிலியாக 2-3 ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு நம்ம போயிட்டேன். மிச்ச ஃபோட்டோவை வந்து நாங்கள் பர்த்டே ஷூட்டோடு சேர்த்து செய்வோம்ண்டு. இதுதான் வந்து அவன் ஃபுல்லாக போன வயசு ரொம்பவே அழகாக இருந்துச்சு, குட்டி பையன் மாதிரி. அதோட அண்ணாண்ட குட்டிஸ் நின்றாங்க. அப்போ அவங்களையும் சேர்த்து ஒரு ஃபைனலாக எல்லா குட்டிஸையும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். இதுதான் வந்து நாங்கள் செய்த கேக். 5,500 பேமெண்ட் பண்ணியிருந்தோம். நாங்கள் சொன்ன மாதிரியே செய்து தந்தாங்க. ரொம்பவுமே சிம்பிளாக ரொம்பவுமே வந்து அழகாக இருந்தது. நாங்கள் எப்படி சொன்னோமோ அப்படியே செய்து தந்தாங்க. பேமெண்ட்டும் வந்து 5,500 எடுத்திருந்தாங்க. இது வந்து நார்மலாக என்ன ப்ரைஸ்ன்னு தெரியலை. எங்களுக்கு 5,500 எடுத்திருந்தாங்க. ஓகே எல்லாருமே சொல்லியிருந்தாங்க நல்லா இருந்ததுன்னு சொல்லி. ப்ரைஸும் சரி. பர்த்டே பாயோட ரெஸ் அப்படின்னு சொன்னால் இப்படி தான் இருந்தது. இப்படி தான் எடுத்திருந்தோம். இதுதான் எங்களுக்கு, அதாவது இந்த ப்ரோக்ராமுக்கு ஃபுல்லாக இதுதான் ட்ரெஸ்ன்னு எடுத்திருந்தோம். பர்த்டேக்கு ஒரு ஒயிட் ஷர்ட்டில் க்ரீன் கலர். இந்த க்ரீன் கலர் பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷத்தில் எடுத்த ரெஸ் ஃபுல்லாக டியாக்கும் சரி லியோனுக்கும் சரி இது ரொம்பவே பிடிச்சிது. கிட்டத்தட்ட இதுக்கு 3,500 அப்படி வந்து நினைக்கிறேன். நான் எடுத்த கடையும் சொல்கிறேன்.
ரொம்பவுமே அழகாக இருந்தது. நாங்கள் இவன்ட ட்ரெஸ் எடுத்தாப்புல தான் நாங்கள் மற்ற ட்ரெஸ் எல்லாம் எடுத்தோம். கேக் எல்லாம் இதே கலருக்கு செட் பண்ணினோம். பீச்சில் டெக்கரேஷனாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து சும்மா விளையாட்டு பொருட்கள் எங்கள்கிட்ட இருந்த விளையாட்டு சாமான்களை கொண்டே செய்தது. பார்த்தா ஏதோ பெருசாக செட்டப் பண்ணி செய்த மாதிரி இருக்கும். இந்த பர்த்டே ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவன் போடுற கேப், நாங்கள் போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாமே வந்து க்ரீன் கலரில் இருக்கட்டும்னு சொல்லி ஒரு க்ரீன் கலர் தீம்ஸில் வந்து எல்லாத்தையுமே செய்தோம். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கேஷுவல் ட்ரெஸ் உண்டு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷர்ட் வந்து 1190 அப்படி தான் எடுத்து நாங்கள். அதுக்கு பிறகு காட்சி டைம் வந்து காட்சிட்ட ஜீன்ஸ் எல்லாமே வந்து 990, சிலது வந்து 1800 அப்படி தான் எடுத்தேன். ரொம்பவே ப்ரைஸ் எல்லாம் வந்து குறைவு. பார்த்த நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கும். குவாலிட்டியான ட்ரெஸ் தான். ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய காசு கொடுத்து வேணியிருப்பாங்க ஒன்று சொல்லி யோசிப்பீங்க. இந்த சைனீஸ் கலர் ஷர்ட்டாக இருக்கட்டும், இந்த க்ரீன் கலர் ஜீன்ஸாக இருக்கட்டும், ரொம்பவுமே வந்து மச்சாச்சு. நல்ல கேஷுவல் லுக்காக இருந்துச்சு. ஃபோட்டோ அண்ணாவும் வந்து அழகாக எடுத்திருந்தார். டியாவை வந்து ஃபோட்டோ நிறைய நாங்கள் எடுக்கலாம் போயிட்டு டியா ஃபோட்டோ எடுக்கிறனாலே ஓடிடுவாள். ஒரு மாதிரி 2-3 ஃபோட்டோவில் வந்து எடுத்திருந்தால் இது தமிழை வைத்து தானே, அவர் தான் ஹீரோ, அப்போ அவரையே விட்டுருந்தேன். ரொம்பவே வந்து கேஷுவலாக நிறைய ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. கேஷுவல் ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா வந்தது. அந்த ஷர்ட், ஜீன்ஸ், ஷூ எல்லாமே வந்து ரொம்பவே மச்சாக இருந்துச்சு. நானும் கேட்டியும் வந்து க்ரீன் கலரில் எடுத்திருந்தேன். நாங்கள் அவ்வளவு பிளான் பண்ணல க்ரீன் கலர் எப்படி எடுப்போம்னு சொல்லி ஓரளவு மச்சா எடுத்துக்கொண்டோம். இந்த ப்ளூ கலர் ஷர்ட்டு வந்து ரொம்பவுமே அழகாக இருந்தது. அவனுக்கு வந்து யூனிக்காக இருக்கிறதே அவனுக்கு கேஷ் தான். அந்த கேஷ் ஸ்டைல் இப்படி இருந்தால் தான் அவனுக்கு அழகாக இருக்கும். இப்போ நாங்கள் இப்போ வந்து இப்படி தான் கூட மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். வளர்ந்த அப்புறம் இப்படி இருந்தான்னு சொன்னால் கேஷ் நல்லா இருக்கும். இப்போ இந்த ஸ்கூலில் வெட்ட சொல்லுவாங்க, அதெல்லாம் பிறகு பார்ப்போம். இதுவும் வந்து டிஷர்ட்டோட சும்மா எடுத்த நைட் ஒரு கேஷுவல் லுக் உண்டு. கொஞ்சம் பின்னர் தான் நாங்கள் வீடியோலாம் எடுத்திருந்தோம். கேகேஸ் தான் கிடக்கிற பெரிய வேறு எங்கே நடந்தமே கேகேஸ்லாம். இதுதான் வந்து லியோன்ட பர்த்டே ஃபோட்டோ ஷூட், பர்த்டே கொண்டாட்டம். வவுனியாவில் இருக்கிற விவசா கிட்ஸ் வேர்ல்டு என்ற கடையில் வந்து உடுப்படுத்திருந்தோம். டியாக்கும் வந்து பர்த்டேக்கு இங்கே தான் உடுப்படுத்திருந்தோம். நான் அங்கே வேலை செய்தபடியாக ஃபோட்டோஸ் வந்து ஹேரி கிரியேஷன் ஸ்டுடியோ சுண்ணாத்தில் எடுக்கிறாங்க ஜாழ்ப்பாணத்தில். அவங்க தான் டியாக்கும் பர்த்டே எடுத்தாங்க, லியோனுக்கும் எடுத்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு வந்து சிம்பிளாக செய்திருந்தோம். அதை விட பார்த்து சொன்னால் நாங்கள் டியாவோ லியோனோ சரி எங்களுக்கு பர்த்டே கொண்டாடலைன்னு சொல்லாத அளவுக்கு வந்து செஞ்சுருந்தோம். 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் நல்லவும் செய்திருந்தோம். 2 பேருக்கும் ஒரே ஆக்கெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. அதை பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும். நாங்கள் வந்து உங்களோட வந்து பகிர்ந்து கொள்கிற இந்த சந்தோஷமான ஒவ்வொரு மூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை போல இருக்கிறவங்க வேறு யாராவது இது பற்றி அவங்களுக்கு வந்து ஏதாவது உதவியாக இருக்கும், அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்தில் ஒன்று செய்யும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ற கணிதம் வந்து நாங்கள் நிறைய விடயத்தை அப்படியே சொல்லியிருக்கோம். சரி, இப்போ காசுகளாக இருக்கட்டும், உடுப்புகளாக இருக்கட்டும், அதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கோம். சில விண்ணப்பங்கள் இவங்க என்னடா தொடர்ந்து ரிப்பாக தெரியுறாங்க, ஒரே பேர்த்தியாக தெரியுறாங்க அப்படின்னு சொல்லி, அப்படி இல்லை. நாங்கள் வந்து இதுக்கு பின்னால் வந்து நிறைய கதை சொல்கிறதில்லை. அப்படின்னா என்னென்னு சொல்லி சொல்கிறதில்லை. சில ரிப்புகள் எல்லாம் வந்து ஃப்ரீயாக வர ரிப்புகள், அதே போல் பர்த்டே சூட் எல்லாம் வந்து எப்போ எடுத்த சூட்டுகள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா கட்டாயம் லைக்கோ கமெண்டோ பண்ணுங்க. எங்களை வீடியோ வந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களை வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து இந்தியாவிலே ஒன்றும் இல்லை, இலங்கையில் இருக்கிறோம், அது யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம். நிறைய வெளிநாட்டுக்காரர் எங்களோட வீடியோ பார்க்குறீங்க, நிறைய தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் எங்களை வீடியோ பார்க்குறீங்க. சில இடங்களில் வந்து சில பேரை பார்க்கும்போது தம்பி நீங்கள் யூடியூப் செய்கிறீங்களோ என்று சொல்லும்போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும். தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்கள் மேலே எப்போவுமே இருக்கட்டும். நாங்கள் வந்து கடவுளோட ஆசீர்வாதத்திலையும் உங்களோட ஆசீர்வாதத்திலையும் வந்து நாங்கள் எப்போவுமே வந்து வளர்ந்து கொண்டே போவோம். நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 3 மணி காலையில் சந்திக்கலாம். பாய்.